தேர்ஸ்டே மார்னிங் தோசைக்கு சட்னி பண்ணலான்ட்டு ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு வத்தல், 5 பல்லு பூண்டு, கொஞ்சம் புளி, உப்பு நல்லா வதக்கிட்டு, ஒரு கைப்பிடி நிறையா புதினா போட்டு, மல்லி இலையில உள்ள கம்பு அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸியில் நல்லா பட்டு போல் அரைச்சிட்டு, கொஞ்சம் நல்லெண்ணெய் போட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, வத்தல், கருவேப்பிலை தாளித்து போட்டால் போதும். இது நல்ல வாசனையாக நல்ல டேஸ்ட்டாட்டு இருக்கும். இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும். நம்ம இதில் பருப்பு, தேங்காய் எதுவுமே சேர்க்கலல்ல, டக்குனும் செய்திடலாம். லஞ்சுக்கு அதுக்கு முந்தின நாள் செய்த வெங்காய பருப்பு உசிலி நிறைய மீதி இருந்துச்சுது. அதனால் அதையே வச்சுட்டு அது கூட சிறுபேர் கஞ்சி செய்து அப்படியே சாப்பிட்டாச்சுது. வேணி ஃபேக் சிஸ்டர் எப்போவும் சொல்லுவாங்க வெளியே போகாதீங்கம்மா அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி வெளியெல்லாம் போகலை, வெறும் டீயை மட்டும் போட்டு குடிச்சிட்டு நைட்டுக்கு மேகி நூடுல்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஆக்சுவலாக வீட்டில் தோசை மாவு இருக்குது. இன்றைக்கி நூடுல்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுது. இன்றைக்கி புதுசாக அதில் ஒரு ஷீட் சீஸ் போட்டேன்னா, பாஸ்தாவில் எல்லோரும் சீஸ் போடுவாங்கல்ல, அதனால் நூடுல்ஸ்லேயும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணேன். டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுது. ஆக்சுவலாக நான் வந்து நூடுல்ஸ் சாப்பிட்டு 1 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் சாப்பிட்றதுலாம் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி மைண்டெல்லாம் இருக்கும்போது இதை சாப்பிட்டோன்னு வைங்களேன், இதுக்கு அந்த காரம் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் இந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் தூக்கி விட்டது மாதிரி இருக்கும் சூடாக சாப்பிடும்போது. அதனால் இன்னைக்கு நைட்டு இதை அப்படியே சாப்பிட்டாச்சுது. இன்றைக்கி இங்கே காலையில் கொஞ்சம் சத்தம் கேட்டுச்சுது. ஒரு 6 மணிலாம் இருக்கும்போது, அப்புறம் 11 மணிக்கு கொஞ்சம் சத்தம், அப்புறம் கொஞ்சம் அமைதியாகவே இருந்துச்சுது. 6 மணி ஆகும்போது திரும்பவும் நிறைய சத்தம் கேட்டுச்சுது. நைட்டு கொஞ்சம் கிரேப்ஸும் அப்படியே சாப்பிட்டாச்சுது. அந்த சத்தம்லாம் கேட்கும்போது நமக்கு தலைக்கு மேலே வந்து விழுற மாதிரி இருக்கும். நம்ம வீட்டை சுற்றி ஹைரைஸ் பில்டிங் எதுவுமே கிடையாது. நமக்கு கொஞ்சம் பாதுகாப்பான இடத்துல தான் இருக்கோம். ஆனால் இந்த சவுண்ட் எல்லாமே நமக்கு தலைக்கு மேலே வந்து விழுற மாதிரி ஒரு வைப்ரேஷனும் இருக்கும். அதனுக்காகவே கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். நமக்கு மட்டும் இல்லை, எங்கெல்லாம் விழுதோ அந்த இடத்துல உள்ளவங்களுக்கு நிறைய அழிவுகள் வருது. அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது சின்ன குழந்தைங்களாம் நிறைய பேர் அழுறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாவமாகவே இருக்குது. உலக அமைதிக்காக எல்லாரும் ப்ரேயர் பண்ணுவோம்.